ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காம்போசிஷன் ஸ்கீம பத்தி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். சிஎம்பி ஜியோ8னா என்ன? ஜிஎஸ்டிஆர்4னா என்னன்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணலாம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல் எல்லா அப்டேட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. இப்ப பார்த்தீங்கன்னா, காம்போசிஷன் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 விதமான ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, சிஎம்பி 08ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர்4 அதாவது ஆனுவல் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ். சிஎம்பி 08ன்றது 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபைல் பண்ணுவோம். ஜிஎஸ்டிஆர்4ன்றது இயர்லி ஒன்ஸ் நம்ம ஃபைல் பண்ணுவோம். சிஎம்பி 08 பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங். இது டாக்ஸ் பேயர் ரிஜிஸ்டர் அண்டர் த காம்போசிஷன் ஸ்கீம் அண்டர் த ஜிஎஸ்டி ரெஸ்யூம்ல. யாரெல்லாம் ஜிஎஸ்டில காம்போசிஷன் ஸ்கீம்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சிஎம்பி 08ன்ற ஃபார்ம் ஃபைல் பண்ணுவாங்க. இதுக்கு ஃபைல் பண்ணதுக்கான டெட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஜனவரி டூ மார்ச் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 18 அதாவது ஒரு குவார்ட்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் 18 ஸ்டார்ட் ஆகும்போது, அதுதான் டியூ டேட்டா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஏப்ரல், மே, ஜூன்னா உங்களுக்கு ஜூலை 18 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நம்ம ஃபைல் பண்ணணும். இப்ப இது நம்ம ஃபைல் பண்ணாம விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு லேட் ஃபீஸ் வருமான்னு பார்த்தீங்கன்னா, லேட் ஃபீஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு கால்குலேட் ஆகுற மாரி இருக்கும். இப்ப நான் இது டிலேவா ஃபைல் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் பேயர்ஸ் ஆர் லயபிள் டு பே இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிலே ஃபைலிங் ஆஃப் சிஎம்பி 08. ஹவெவர் நோ லேட் ஃபீ இஸ் இம்போஸ்டு. உங்களுக்கு சிஎம்பி 08 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேட் ஃபீஸ் கால்குலேட் ஆகாது. பட் ஆனா நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க பே பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு நீங்க லேட்டா பே பண்ணணும், அதுக்கேத்த மாரி நீங்க டாக்ஸ் கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். இப்ப ஜிஎஸ்டிஆர்4ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. GSTR4 is a quarterly return filed by taxpayer opting for composition scheme. The deadline for filing GSTR4 for financial year is 2024 is April 30. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இயர்லி 3 மாசம் ஒன்ஸ் பண்ணுவாங்க. ஏப்ரல், மே, ஜூன் 1, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இந்த மாதிரி ஒரு 4 குவார்ட்டர்ல சிஎம்பி 08ல டாக்ஸ் மட்டும் பே பண்ணுவாங்க. இந்த டாக்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு நம்ம ஜிஎஸ்டிஆர்4ல தான் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டீட்டெயிலா சொல்லுவோம். நம்ம யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றத சொல்லணும். அதுக்கப்புறம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோன்றத சொல்லணும். அது எத்தனை பர்சன்டேஜ்ல டாக்ஸ்ல நம்ம பண்ணியிருக்கோன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர்4ல தான் டீட்டெயிலா நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஜிஎஸ்டிஆர்4 ஃபைல் பண்ணலன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லேட் ஃபீஸ் வரும். ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 73/2017 படி பார்த்தீங்கன்னா, லேட் ஃபீஸ் ₹20 பெர் டே கால்குலேட் பண்ணுவாங்க. நில் ரிட்டனா இருந்தா. இன்கேஸ் ₹50 ஃபார் அதர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு சேல்ஸும் ஃபைல் பண்ணல அப்படின்ற போது உங்களுக்கு ₹20 மட்டும் லேட் ஃபீஸ் வரும். இல்ல எனக்கு ஏதாவது சேல்ஸ் இருக்கு. நான் பெர்சன்டேஜ் வைஸ் நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹50 டாக்ஸ் ஆகும். அதே மாதிரி ஹவெவர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 21/2021 படி மேக்ஸிமம் லேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ₹500 ஃபார் நில் ரிட்டர்ன், ₹2000 ஃபார் அதர்ஸ். உங்களுக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லைன்னா உங்களுக்கு ₹500 தான் மேக்ஸிமம் லேட் ஃபீஸ். இன்கேஸ் உங்களுக்கு சேல்ஸ் ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு ₹2000 வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் லேட் ஃபீஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சிஎம்பி 08ன்றது என்னன்னா, 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம வெறும் சேல்ஸ் மட்டும் ஃபைல் பண்ணுவோம். ஆனுவல் ரிட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸும் நம்ம சொல்லி அதுக்கான டாக்ஸும் அந்த சிஎம்பி 08 மந்த்லி ஃபைல் பண்ணியிருப்போம். அதையும் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். மொத்தமா இது ஓவராலா கம்பேரிசன் பண்ணி நம்ம ஜிஎஸ்டிஆர்4 ஃபைல் பண்ணுவோம். இதுதான் காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்க 2 விதமான ரிட்டர்ன்ஸ். இந்த சிஎம்பி 08 அடுத்து ஜிஎஸ்டிஆர்4 ஆனுவல் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஐ ஹோப் இது எல்லாருக்குமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.